ஐஸ்வர்ய மயக்கம் என்பது நமக்கு ஏற்படக்கூடிய இடரல்கள் ஒன்று என்று சொல்லி மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே பவுல் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலையும் அவர் பொருளாசை என்பது விக்கிர ஆராதனை என்கிற பாவத்திற்கு சமனான ஒரு காரியம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக விசுவாசி என்கிற ஒருவன் பண ஆசை, பொருளாசை அல்லது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இவைகளெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அவசியமாக இருக்கிறது என்பது தெளிவான காரியம். பெரிய ஐஸ்வர்யவானும் மகா ஞானவானுமாய் இருந்த சாலமோன் ராஜா தன்னுடைய பிரசங்க வாக்கியத்தில் இந்த பணத்தை பற்றி ஒரு அடிப்படை உண்மையை தெளிவுபடுத்தியிருக்கிறான். வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லுகிறான். சந்தோஷமான சமயங்களில் செய்யப்படுவது விருந்து. சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் பணம் இல்லைன்னு சொன்னால் விருந்து வராது. நம்ம வீட்டில் கல்யாணம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம்தான். நம்ம கல்யாணம் நடத்தலாம், ஆனால் அதுக்கு விருந்து வைக்கணும்னு சொன்னால் பணம் அவசியம். பணம் இல்லைன்னா விருந்து வராது. ஜீவன் உள்ளோருடைய இருதயத்தை களிப்பாக்குவது திராட்சரசம், ஆனால் அதை வாங்குவதற்கு பணம் வேண்டும். பணம் இல்லை என்று சொன்னால் திராட்சரசம் வாங்க முடியாது. இவன் சொல்ல வருகிறது என்ன? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் இல்லை என்றால் நீ எதையும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறான். பணம் இருந்தால்தான் நீ எதையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறான். இது ஒரு அடிப்படை உண்மை. அந்த அடிப்படை உண்மை என்னது? பணம் இருந்தால்தான் எதையும் செய்ய முடியும், பணம் இருந்தால்தான் விருந்து செய்ய முடியும், பணம் இருந்தால்தான் திராட்சரசம் வாங்க முடியும். இது ஒரு வேதம் கற்றுக் கொடுக்கிற அடிப்படை உண்மை. நான் ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஆனால் அதற்காக நான் டீ கடையில் போனால் எனக்கு அவர் இலவசமாய் டீ கொடுக்கறதில்லை. நான் டீ கடையில் போய் நான் என்ன விசுவாசி என்று சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டாலும் அவர் டீக்கு காசு கேட்பார். அல்லது நான் பஸ்ஸில் ஏறி பயணம் செய்யணும்னு சொன்னால் அவர் கட்டணம் கேட்பார். நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி கொண்டா கூட இல்லை பரிசுத்தவானா இருக்கிறது நல்ல காரியம்தான், ஆனாலும் நீங்கள் பஸ்ஸுக்கு கட்டணம் செலுத்தணும் என்று சொல்லி கேட்பாங்க. நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி நான் என் பையன் படிக்கிற ஸ்கூலில் போய் நான் சொன்னேன்னா அந்த ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லுவார்? நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஐயா, போகும்போது ஃபீஸ் கட்டிட்டு போங்கன்னு சொல்லுவார். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். டீ வாங்குவதற்கும் பணம் அவசியம், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுவதற்கும் பணம் அவசியம், பையனை படிக்க வைக்கிறதுக்கும் பணம் அவசியம். பணம் இருந்தால்தான் எதையுமே செய்ய முடியும். இது வேதம் சொல்லுகிற சத்தியம். இது மறக்கக்கூடாது. இதை உலகம் கொஞ்சம் தப்பா புரிந்து கொண்டது. உலகம் என்ன தப்பா புரிந்து கொண்டது? பணம் இருந்தால்தான் எதையும் செய்ய முடியும் என்கிற அந்த வாக்கியத்தில் அந்த தான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தானை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த தான் எடுத்துட்டா என்ன ஆயிடும்? பணம் இருந்தால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி மாத்திட்டாங்க. பணம் இருந்தால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் சாதிக்க பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை பெற்றுக்கொண்டோம்னா நிச்சயமாய் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி, பணத்தை தேடி பணத்தை அடைந்தால் ஜெயம் கிடைத்து விடும் என்று சொல்லி பணம் 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 என்று சொல்லி உலகம் பணத்துக்கு பின்னாடி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஆகிலும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிடணும் பிரதர், கொஞ்சம் சம்பாதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டோம்னா அப்புறமா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இதுதான் அவர்களுடைய மொத்த மோட்டிவாகவே இருக்கும். தூக்கத்தை இழந்துருவாங்க. தூக்கத்தை இழந்து பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுவாங்க. அதனால உடல்நிலை கட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. சரியா சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம கூட கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க முயற்சி செய்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னா எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும். இன்னும் சிலர் குடும்பங்களே கூட விட்டுட்டு அதை கம்ப்ளீட்டா தியாகம் பண்ணி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். 10-15 வருஷம் வெளியூர்ல இருந்து சம்பாதிப்பாங்க. இவங்க போகும்போது கை குழந்தையா இருந்த பையன் திரும்பி வரும்போது வாலிப பையனா நின்றுட்டு இருப்பான். குடும்பத்தில் இவங்க அனுபவிக்க வேண்டிய அத்தனை சந்தோஷத்தையும் தியாகம் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய மொத்த எண்ணமே, அவர்களுடைய மொத்த நம்பிக்கையே என்ன இருக்குன்னு சொன்னால் பணம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி அந்த தான் என்கிற ஒரு காரியம் மட்டும் மாறி போச்சு. இப்போ இப்படி தேடி போகும்போது என்ன ஆகிடும்? பணம் தான் முக்கியம், தேவன் இரண்டாவது வந்துடுவார். பணத்தை ஃபர்ஸ்ட் தேடுவாங்க, தேவன் ரெண்டாவது வருவார். தேவன் ரெண்டாவது வருவார். ஏன் தெரியுமா வருவார்? தேவனை தேடினாலாவது பணம் கிடைக்கும்னு சொல்லி. காணிக்க போடுறதும் எதுக்கு போடுவாங்க?
கணிக்க போட்டால் நமக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லி, ஊழியம் செஞ்சால் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி பணத்தையே தேடி பணத்தையே நாடி உலகம் ஓடும்போது அது தவறாகி போயிடும். இது உலகம் செய்கிற தப்பு அப்படி இருக்கலாம். ஆனால் விசுவாசிகள் மத்தியில் இதே தவறு கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். எப்படி வித்தியாசமாக நடக்கும்னு சொன்னால், அவங்க பணத்துக்கு கொஞ்சம் அதிகமாக மதிப்பு கொடுத்து பணத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. பணத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு, ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உலகத்தில் விசுவாசிகள் மத்தியில் அளவுக்கு குறைவாய் மதிப்பு கொடுக்குறாங்க. அது எப்படி அளவுக்கு அது குறைவாய் மதிப்பு கொடுக்குறாங்க? இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதை ஊழியமாய் செய்கிறோம் என்று சொல்லி. பிரதர், இதை ஊழியமாய் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இதை சும்மா செய்யுங்கன்னு அர்த்தம். ஊழியமாய் செய்யுங்கன்னு என்ன அர்த்தம்? சும்மா செய்யுங்கன்னு அர்த்தம். இது நடைமுறையில் இருக்கு. இப்போ நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம், அந்த மீட்டிங்க்கு பிஏ சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த பிஏ சிஸ்டம்காரர் 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறார். அவர் 90% கத்தரை அறியாதவராக இருப்பார். அந்த 2000 ரூபாய் பேச்சு வாக்கு இல்லாமல் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க இன்னொருத்தர் வருவார். அவர் நிச்சயமாக நம்ம சபையை சேர்ந்தவராக இருப்பார், அல்லது கத்தரை அறிந்த தேவ பிள்ளையாக இருப்பார். இவர் ஏதாவது திருமண வைபவங்களில் வாசிச்சார்னு சொன்னால் அவருக்கு 400 ரூபாய் இல்லை 500 ரூபாய் கிடைக்கும். ஆனால் ஊழியத்துக்கு வந்து வாசித்தோம்னா நம்ம என்ன சொல்லி அனுப்பிடுவோம்? பிரதர், ஊழியமாக செய்யுங்கன்னு சொல்லி கை கொடுத்து திருப்பி அனுப்பி விட்ருவோம். இப்போ என்ன நடக்குது? அவருக்கு பணம் கொடுத்துட்டோம், ஆனால் அதே டைமில் இன்னொரு காரியம் செய்தவருக்கு நம்ம பணம் கொடுக்கல. நம்மளுடைய எண்ணம் என்ன இருக்கு? இந்த பணம் அவசியம் இல்லை, அதை கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர், மாற்றமே கிடையாது. தம்மை சேவிக்கிறவர்களே, தம்மைக்கு ஊழியம் செய்கிறவர்களே, தம்மை கனப்படுத்துகிறவர்களே அவர் ஒரு நாள் விடுகிறதில்லை. அவர் நிச்சயமாய் அதற்கு பதில் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நான் கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துருக்கணும். நான் கொடுக்கறதையும் சேர்த்து தேவன் கொடுப்பார்னு சொல்லி அனுப்புறது தவறா இருக்கு. ஒரு ஊழியம் செய்கிறவனுக்கு நான் கொடுக்குற பணம் ஊதியம் இல்லை, அது என்னது? காணிக்க. அந்த 400 ரூபாய் நான் அந்த கீபோர்டு வாசிக்கிறவர் நான் கொடுத்தேன்னு சொன்னால் அது பேர் என்னது? காணிக்க. அது ஊதியம் இல்லை. நான் காணிக்க கொடுத்தேன்னு சொன்னால் நான் அவருக்கு கொடுக்கல, நான் யாருக்கு கொடுத்தேன்? அவர் சேவிக்கிற அந்த தேவனுக்கு கொடுத்தேன். அவர் சேவிக்கிற தேவனுக்கு நான் காணிக்கையாக கொடுத்தேன்னு சொன்னால் ஊதியத்தை விட ப்ளஸ் 100 ரூபாய் இருக்கணுமே ஒழிய அதை விட குறைச்சிருக்கக்கூடாது. அப்போதான் நான் என் தேவனை கனம் பண்ணுகிறேன்னு சொல்லி அர்த்தம். இதனுடைய ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு? ஊழியத்துக்காக செய்யுங்க பிரதர், இதை ஊழியமாய் செய்யுங்க பிரதர் என்று சொல்லி ஓசியில செய்கிறத ஊழியமாய் செய்கிறதுன்னு சொல்லி நாம பணத்தை முக்கியத்தை கம்மி பண்ணி செய்ய நாம் கனம் பண்ணாத தேவனுடைய ஊழியங்கள் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பாதிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். வேதம் சார்ந்த புத்தகங்கள் தமிழில் ரொம்ப குறைவு, ஆங்கிலத்தில் ரொம்ப அதிகம். காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே ஊழியமாய் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. எதுக்குமே பணம் காசு கிடைக்காது, அவங்க செய்த செலவுக்கும் கிடைக்காது, அவங்களுடைய உழைப்புக்கும் கிடைக்காது. அதுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. அது கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. நம்ம போடுற ஆடியோ சிடிஸ், நம்ம போடுற வீடியோ சிடிஸ், இவைகள் எல்லாமே மற்ற மேலை நாட்டு காரியங்களை விட தரம் ரொம்ப கம்மி. அதற்கும் காரணம் அதுதான். இலக்கிய ஊழியம், இசை ஊழியம், பாடல் ஊழியம், இது போன்ற அநேக ஊழியங்கள் பாதிக்கப்பட்டு போச்சு. காரணம் என்ன? பணத்துக்கு உண்டான மதிப்பை நாம மறந்து போயிடும். நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்பதனால என்னுடைய பிரிண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பிரிண்டரும் ஃப்ரீயாக கிடைக்காது. அதுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா தான் பிரிண்டர் கிடைக்கும். அந்த பிரிண்டரில் கார்ட்ரிட்ஜ் நான் மாற்றணும்னு சொன்னாக்க 1500 ரூபா கொடுத்தா தான் கார்ட்ரிட்ஜ் மாற்ற முடியும். கீபோர்டு போயிருச்சுன்னு சொன்னால் நான் பணம் செலவழிச்சா தான் பண்ண முடியும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்பதை நாம் மறந்து போயிடுறோம். கர்த்தர் கொடுப்பார் பிரதர், நீங்கள் ஊழியமாய் செய்யுங்க பிரதர்னு சொல்லி அதை சும்மா நாம் செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது அந்தந்த ஊழியங்கள் பாதிக்கப்பட்டு தடைப்பட்டு தரக்குறைவாய் போகிறதை நாம் பார்க்க முடியும். உலகம் அதிகமாய் மதிப்பு கொடுக்குது, நாம் குறைச்சி மதிப்பு கொடுக்குறோம். இது ரெண்டுமே செய்யக்கூடாது. பணத்துக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை நாம் கொடுக்கணும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இது உலகம் சொல்கிற காரியம் அல்ல, வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம். ஹல்லேலூயா. இந்த பணத்தை பற்றி இதுக்கு அதிகமாய் உலகம் முக்கியத்துவம் கொடுக்குது. நாம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ப கூடாது என்று சொல்லி வேதத்தில்